வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதுக்கு தமிழ்நாட்டு முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடிப்படை உறுப்பினர்கள் முதற்கொண்டு இங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பங்கு கொடுத்தா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்தியாவே நம்மள அப்படியே உற்று நோக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க? நாடாளுமன்ற தேர்தலையே நம்ம அந்த 30 லட்சம் வாக்குகளை வாங்க மாட்டோம்னு தான் சவால் விட்டாங்க. ஏன்னா இது நாடாளுமன்ற தேர்தல். அதை சஸ்டெயின் பண்ணிட்டாலே அது மிகப்பெரிய சாதனை எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அதை சஸ்டெயின் பண்ணி அதை விட 5 லட்சம் வாக்குகள் அதிகமா வாங்கியிருக்கோம்னா எவ்வளவு பெரிய சாதனை நம்ம பண்ணிருக்கோம்ன்றத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பலனா இப்போ நம்மள விமர்சிக்கிறவங்களே டெபாசிட் வாங்கல, ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒரு கவுன்சிலர் கூட இல்ல அப்படின்றாங்க. அப்ப அந்த கணக்கை துவங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். அதனால விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒரு 5 நாள் தங்கியிருந்து, 2 நாள் தங்கியிருந்து, 10 நாள் தங்கியிருந்து, அப்பதான் அந்த சுழற்சி முறையில நம்ம மக்கள் தான் இயங்க முடியும். ஒரே பேட்ச் ஆஃப் டீம் ஒரு 10 நாள், 15 நாள், 30 நாள் தங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலையும் நம்ம அதுதான் சந்திச்சோம். ஆட்கள் வராங்க, ஆனா 2 நாள்லயே போயிடுறாங்க. வேற பேட்ச் மாத்தலாம் போது திரும்ப அந்த ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களே கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் பெண்களா கூட இருக்கட்டும்,